இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பாக்குறீங்க? என் பொண்டாட்டி வெளியே போயிருக்காங்க. அவங்களால என்ன பண்ணிர முடியும்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பா அவங்க விட மாட்டாங்க. அவங்க யாருன்னு இன்னைக்கு எல்லாருக்கும் புரிய வைப்பாங்க. முக்கியமா உங்க ஆணவத்துக்கு சமாதி கட்டுவாங்க. அத்தை, என்னத்த இன்ஸ்பெக்டர் என்னென்னமா சொல்றாரு? நமக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டாரு போல இருக்கே. இல்ல அந்த துளசியால வரத செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப எங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டா? கேட்டா நம்மள காப்பாத்த போறாளாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இன்ஸ்பெக்டர், பாத்தீங்கல்ல, என்ன இன்ஸ்பெக்டர் முகம்லாம் வேர்த்திருக்கு? கர்ச்சீஃப் இருக்கா? எடுத்து தொடச்சுக்கோங்க. என்ன இவங்க சொல்லிதானே நீங்க எல்லாத்தையும் பண்ணிருக்கீங்க? இல்ல, அது வந்து மேடம். திவ்யா, ஒழுங்கா உண்மையை சொல்லணும். ஏதாவது சொதப்புனேன்னு வையேன், இதே ஸ்டேஷன்ல வச்சு உன்ன வேணாம். ரொம்ப வயலண்டா பேசுற மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு லாக்அப்ல போய் உட்கார கவலை இல்லை. என் குடும்பம் வெளியே போனா மட்டும் போதும். எம்எல்ஏ பொண்ணவே மிரட்டுறீங்களா? எம்எல்ஏ பொண்ணுனா என்ன கடவுளா? அந்த கடவுளா இருந்தாலும் தப்புன்னா தப்புன்னு சொல்றவன் நான் சும்மா விட மாட்டேன். என்ன இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? சொல்லு, உண்மையை சொல்ல போறியா இல்லையா? இந்த வரதட்சணை கேஸுக்கும் துளசிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தான் ஆள் செட் பண்ணி துளசி மூலமா இந்த கேஸ கொடுக்க வச்சேன். என்ன மன்னிச்சிருங்க.